ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் கேட்கப்பட்டக்கூடிய கேள்விகளுக்கான விளக்கங்களில் இது 3வது வீடியோ. ஏற்கனவே 2 வீடியோக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உண்டான வீடியோக்களுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் பார்க்காதவங்க அங்கே பார்த்துக்காங்க. ஸோ வாங்க இன்றைக்கி உண்டான வினாக்கள் அதுக்கான விளக்கங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 90 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வில்கின்சன் வினையூக்கி என்பது அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படின்றது நமக்கு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படின்றது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய கேட்டலிஸ்ட்டு ஒரு வகை ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ரோடியம் குளோரைடு ட்ரைஃபினைல் பாஸ்பீன் அப்படின்றது ஆப்ஷன் ஏ வந்து சரியானது தான். ஆப்ஷன் ஏ. இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்டுடைய வேலை என்ன அப்படின்னா நமக்கு கோஆர்டினேஷனில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட் இந்த போர்ஷன்ஸில் இருக்குது பாருங்கள். நமக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட் இன் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து வில்கின்சன் கேட்டலிஸ்ட், நம்பர் 2 வந்து ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட், அந்த 2 பேர் இருக்காங்க. அதில் இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ், அல்கீன்களை வந்து ஹைட்ரஜன் நேற்றம் செய்வதற்கு பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே வந்து ஒரு அல்கீன் சிம்பிளாக ஈத்தீன் என்றதை எடுத்துக்கிறோம். நீங்கள் ஹைட்ரஜன் ஆட் பண்ணிவிட்டு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு CH2 இங்கே வந்து ஹைட்ரஜன் உங்களுக்கு CH3 ஈத்தீன் அப்படின்றது கிடைப்பாங்க. இதனுடைய வேறு வகையான வினாக்கள் என்ன காம்படேட்டிவ் எக்ஸாம்பிள் நமக்கு ரைஸ் பண்ணுவாங்கன்னா பாருங்கள், இது கேள்வி கேட்கலாம். இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படின்றது ஒரு ஹோமோஜெனியஸ் கேட்டலிஸ்ட். ஹோமோஜெனியஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம்? நீங்கள் எடுக்கக்கூடிய ரியாக்டன்ட்டு, நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டு, தென் கேட்டலிஸ்ட்டு, அதே போல் இவங்க கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், இவங்க எல்லாமே சேம் ஃபேஸ் ஒரே நிலையிலே இருக்கணும். நம்ம இங்கே எடுக்கிறவங்க எல்லாருமே கேசியஸ் ஃபேஸில் இருக்கிறதுனால அந்த ரியாக்ஷன் வந்து ஹோமோஜீனியஸ். நம்பர் 2, இந்த கேட்டலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி செலக்டிவ், அதே மாதிரி மைல்டு ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ்லேயே இது வந்து ஆக்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வினாக்கள் இடம்பெறக்கூடிய பகுதிகள். நம்பர் 2 செகண்ட் கேட்டலிஸ்ட் யார் சொல்கிறோம்னா ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்டு. இந்த ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்ன்றவங்க யார் அப்படின்றத நமக்கு கேள்வி கேட்பாங்க. பாருங்கள், டைட்டானியம் டெட்ரா குளோரைடு ட்ரை எத்தில் அலுமினியம், இவங்க தான் வந்து ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட். இந்த 2 பேரும் சேர்க்கைக்கு இவருடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டால் பாலிமரைசேஷன் ஆஃப் ஈத்தீன், அதை பாலிமரைஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைப்பாங்க? பாலித்தீன் அப்படின்றது கிடைப்பாங்க. இந்த உலகத்தில் இவ்வளவு வெரைட்டி ஆஃப் பிளாஸ்டிக் வந்து கிடைக்கிறதுக்கு காரணமாக அமைந்த ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னா இந்த ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்டு தான். இந்த கேட்டலிஸ்ட் கண்டுபிடிச்ச பிறகு தான் நமக்கு கிறிஸ்டலின் பாலிமரைசேஷன், அதாவது பிளாஸ்டிக்ஸை வந்து ஒரு படிக வடிவத்துக்கு கிறிஸ்டல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெத்தடாக அமைஞ்சது அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் பாருங்கள். ஈத்தீன் எடுத்துக்கிறோம், ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்டை பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கிறாங்க? பாலித்தீன் அப்படின்றது கிடைக்கிறாங்க. இந்த கேட்டலிஸ்ட் தொடர்பாக வேறு என்ன வினாக்கள் கேட்கலாம்னா இந்த வேர்டு கேட்பாங்க. இது வந்து ஹோமோஜெனியஸா ஹெட்டிரோஜெனியஸா அப்படின்றது. இது வந்து ஹெட்டிரோஜெனியஸ் கேட்டலிஸ்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ரியாக்டன்ட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாலித்தீனும் ஒரு ஃபேஸில் இருக்கும். இந்த கேட்டலிஸ்ட் இருக்கக்கூடியது டைட்டானியம் டெட்ராகுளோரைடு ட்ரைஎத்தில் அலுமினியம், இவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து ஹெட்டிரோஜினியஸ் கேட்டலிஸ்ட்டு. அதே மாதிரி கிடைக்கக்கூடிய எங்கள் பாலித்தீன் வந்து பாருங்கள், லோ மாலிகுலர் வெயிட் பாலிமரா ஹை மாலிகுலர் வெயிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஹை மாலிகுலர் வெயிட் பாலிமர்ஸ் வந்து கிடைக்கிறாங்க. இது வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் அண்டு பாலிமர் இண்டஸ்ட்ரீஸில் யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட். அதே போல் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலும் ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்ன்றது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது தொடர்பான வினாக்கள் வந்து அதிகமாக நமக்கு கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இங்கே பேசின ஒரு வார்த்தையை கூட விடாமல் அனைவரும் இந்த கேட்டலிஸ்ட் பற்றிய ஆன்சரை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ரோடியம் குளோரைடு ட்ரைஃபினைல் பாஸ்பீன், அதாவது வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டுக்கு உண்டான ஷேப் வந்து கேட்பாங்க. இது வந்து பாருங்கள், கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4ன்றதுனால இது வந்து ஒரு ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதும், இங்கே கிடைக்கக்கூடியது ஹைப்ரிடைசேஷன் வந்து கேட்பாங்க, DsP2 ஹைப்ரிடைஸ்டு அப்படின்றதையும் பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் கேள்விக்கு போகலாம். And the Nestler reagent contains dash metal in its complex அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. நெஸ்லர் காரணியில் டேஸ் உலோகம் அதன் அணைவு சேர்மமாக உள்ளது.
டின்னு, காப்பர், கோபால்ட், மெர்க்குரின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து மெர்க்குரி. HG பாதரசம் தமிழில். இந்த நெஸ்லர் ரியேஜென்ட்ன்றது யார் அப்படின்றது ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்கள். நெஸ்லர் ரியேஜென்ட் அப்படின்றது அல்கலின் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் டெட்ரா அயோடோ மெர்க்யூரேட் அப்படின்றது தான் நெஸ்லர் ரியேஜென்ட்டு. இதில் மெர்க்குரியினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 ஃபார்மில் இருக்காங்க. அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா பாருங்கள், K2HgI4 அப்படின்னு சொல்கிறோம். தென் செகண்ட் கொஷின்ஸ், என்ன மெட்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இப்போ தான் சொன்னோம் மெர்க்குரி என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னா +2ல இருக்குது. இதனுடைய யூசஸ் யார், நெஸ்லர் ஏஜென்ட்டுடைய யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி லெபோரட்டரியில் ரொம்ப முக்கியமாக அம்மோனியாவை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படுத்துகிறாங்க. நம்பர் 2, இது டிடெக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரிசிபிடேட் வந்து ப்ரௌன் பிரிசிபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் வந்து மிலன் பேஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது எல்லாமே நமக்கு நெஸ்லர் ரியேஜென்ட்டு தொடர்பாக கேட்கப்படக்கூடிய வினாக்கள் மற்றும் அதற்கான விளக்கங்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பைண்டிங் எனர்ஜி தொடர்பாக நியூக்ளியர் ஃபிசிக்ஸிலிருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் 92 கொஷின் வந்து த கிரேட்டஸ்ட் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் ஆஃப் ஸ்டேபிள் எலமெண்ட் வித் தி மாஸ் நம்பர் பிட்வீன் 40 to 120 அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நேரடியான ஒரு வினாக்கள் தான். நமக்கு அணு நிறை 40லேருந்து 120 வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பைண்டிங் எனர்ஜி எவ்வளவா இருக்காங்க அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணும் பொழுது 2 ஆப்ஷனை பண்ணலாம். நமக்கு எப்போவுமே இந்த பைண்டிங் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட்டில் ஆற்றல் அளவிடப்படும்னாக்கில் மெகா எலக்ட்ரான் வோல்ட் அல்லது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு இருக்குது, அதனால் இதுவும் கிடையாது, இதுவும் எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு இருக்குது, இதுவும் கிடையாது. அப்படின்னா 7.03 8.5 அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் டைரெக்டான கொஷின்ஸு. 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ரெப்ரசன்டட் பை ஹை பைண்டிங் எனர்ஜி, அதிகப்படியான என்ன ஆற்றல் அப்படின்னு கேட்டால் பிணைப்பு ஆற்றலாக அளவிடப்படுகிறது. யாருக்கு அப்படின்னு கேட்டால் ஸ்டேபிள் நிலைப்புத்தன்மை வாய்ந்த அணுக்களுக்கான அணுநிறை அடிப்படையில். இதனுடைய அணுநிறை எதிலிருந்து 40லிருந்து 120 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி வந்து சரி. இந்த கேள்வியிலேயே இந்த 7.03 யாருக்கு சார் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் 7.03 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது அசோசியேட்டட் வித் லைட் நியூக்ளியை, யார் லேசாக இருக்கக்கூடிய அணுக்கருக்களுக்கு, யார் எக்ஸாம்பிள் ஈலியம் 4 அல்லது ஈலியத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஹைட்ரஜன், இவங்கெல்லாம் லைட்டு நியூக்ளியை, அவர்களுக்கானது 7.03 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றதாக இருக்கும். பார்த்து வச்சுக்கோங்க, மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது தான் அதிகப்படியான அணுக்கரு பிணைப்பு ஆற்றலை அளவிட பயன்படுத்தக்கூடிய அலகுகளாக இருக்குது. ஸோ இந்த பிணைப்பு ஆற்றலுக்கு உண்டான கிராஃப் யாருக்கு யாருக்கு வரையப்படுகிறார்கள் அப்படின்றதே கேட்பாங்க. இந்த பைண்டிங் எனர்ஜிக்கான கிராஃப் பாருங்கள், பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியான் இன் மெகா எலக்ட்ரான் வோல்ட், அதே மாதிரி மாஸ் நம்பர் இவங்களுக்கு 2த்துக்கும் ட்ரா பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு 40, இங்கே இருக்கக்கூடியது 120, இந்த இன்பிட்வீன் எவ்வளவு மேக்ஸிமம் 8.8. இவங்க தான் வந்து என்ன நியூக்ளியை நமக்கு ஸ்டேபிள் நியூக்ளியோடைய ரேஞ்ச் அப்படின்றத அளவிடப்படுது. அடுத்த கேள்விக்கு நமக்கு போகலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், விச் இஸ் த லைட் சென்சிட்டிவ் சொல்யூஷன் அமாங் த ஃபாலோயிங், பின்வருவனற்றுள் ஒளி உணர்வூட்டும் கரைசல் எது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன், ஆக்சாலிக் ஆசிட் சொல்யூஷன், சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சரியான ஆன்சர் வந்து லைட்டு சென்சிட்டிவ் சொல்யூஷன்ன்றது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சில்வர் நைட்ரேட் AgNO3. இது எல்லாரும் நம்மளுடைய கல்லூரி நாட்களில் பார்த்துருப்போம். சில்வர் நைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் சன்லைட்டு படுற மாதிரி வச்சிங்கன்னா இது ஒயிட்டு கலர்லேருந்து வித்தின் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்னவாக மாற ஆரம்பிக்கும், ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இது வந்து சன்லைட்டு படும் பொழுது, யூவி லைட்டு அல்ட்ரா வயலட் லைட்டு படும் பொழுது அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குது. இவர்கள் தொடர்பாக வேறு என்ன வினாக்கள் கேட்கலாம் அப்படின்றது இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்கள், சில்வர் நைட்ரேட் அப்படின்றது லைட்டு சென்சிட்டிவ் கெமிக்கல். எதுக்கு லைட் சென்சிட்டிவ்னாக்கில் அல்ட்ரா வயலட் லைட்டுக்கு. அதனால் இது பெரும்பாலும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் அண்டர்கோ போட்டோ கெமிக்கல் டீகம்போசிஷன், ஒளி
சிதைவுக்கு அல்லது ஒளி வேதி சிதைவுக்கு உள்ளாகின்றன. எப்படி உள்ளாகின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், சில்வர் நைட்ரேட் அப்படின்றது அக்வஸ் ஃபார்மில் அல்லது சாலிட் ஃபார்மில் இருந்தாலுமே சன்லைட்டு பட்டதுன்னா இது மெட்டாலிக் சில்வராகவும் நைட்ரேட் கேஸ் ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் கேஸாக வந்து டீகம்போஸ் ஆகுறாங்க. இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மெட்டாலிக் சில்வர் அப்படின்றது என்னவா மாறுறாங்க அப்படின்னு கேட்டால் டார்க் கிரே கலராக மாறுறாங்க அல்லது பிளாக் கலர் வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆகுவாங்க. இதுதான் காரணம். எதுக்கு அப்படின்னு கேட்டால் பாருங்கள், நமக்கு இந்த ஒயிட் கலர் வந்து இந்த கலர் சேஞ்சஸ் ஆகிறதுனால அந்த ஒரு ரீசனுக்காக பெரும்பாலும் இந்த சில்வர் நைட்ரேட் அப்படின்றதே பாருங்கள், இது மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் பாட்டிலில் தான் என்ன பண்ணி வச்சுருப்பாங்கனாக்கா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதனுடைய ஸ்டோரேஜ் இங்கே இருக்கு பாருங்கள், ஸ்டோரேஜ் பிகாஸ் திஸ் சென்சிட்டிவிட்டி சில்வர் நைட்ரேட் ஆல்வேஸ் ஸ்டோர்ட் இன் ஆம்பர் கலர்டு இல்லைன்னா டார்க் கலர்டு கிளாஸ் பாட்டில் அல்லது பிளாக் அவுட் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் டீகம்போசிஷன். இதை வந்து மூடியே வச்சுருக்கணும், க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கணும். எதுக்காக அப்படின்னு கேட்டால் ஒளிப்பட்டு சிதைவடையாமல் இருக்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சில்வர் நைட்ரேட் அப்படின்றத நம்ம ஓட்டிங் போடுவோம் பாருங்கள், ஓட்டிங் இங்கு யார் பயன்படுத்துகிறாங்கன்னா சில்வர் நைட்ரேட்டு. இதுதான் அந்த கலர் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லுவோம், இங்கு. அந்த கலர் வந்து வைக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்கின்னோட வினை புரிஞ்சு அந்த ப்ரௌன் கலராக சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சில்வர் நைட்ரேட் அப்படின்றத பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத பார்த்துக்க. நமக்கு அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த வாட் இஸ் த டிமாஸ்கிங் ஏஜென்ட்? இது வந்து நமக்கு அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பட் இங்கே கோஆர்டினேஷனும் இன்வால்வ் ஆகிறதுனால நம்ம இங்கேயே சொல்லிடுறோம். யூஸ்டு ஃபார் சயனைடு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஜிங்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சல்ஃபோனிக் ஆசிட்டா அல்லது ஃபார்மால்டிகைடு அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷனா, ஃபார்மால்டிகைடு நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷனா, ஃபார்மால்டிகைடு ஆக்சாலிக் ஆசிட் சொல்யூஷனா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. ஏன் இந்த பி அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபார்மால்டிகைடு நமக்கு HA C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் OH ஃபார்மால்டிகைடு இல்லைங்களா, வெறுமனே HCHO. நமக்கு இந்த பகுதியில் ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இருப்பாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த கார்போனைல் குரூப் இருக்குது பாருங்கள், இவர் ரியாக்ட் ஆகுவார் இந்த கார்போனைல் குரூப். அதே போல் என்ன ஆசிட்டு, அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா நமக்கு CH3 அதே போல் C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் OH. இந்த கார்போனைல் குரூப் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கொஷின்ஸ் ரிலேட்டடாக தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ரியேஜென்ட் அப்படின்றது மிக்சர் ஆஃப் ஃபார்மால்டிகைட் அண்ட் அசிட்டிக் ஆசிட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்கள், ஃபார்மால்டிகைட் ரியாக்ட் வித் சயனைடு அயான். அங்கேருந்து ஜிங்க் சயனைடு கூட சேர்ந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் வெரி ஸ்டேபிள் ஆர்கானிக் காம்பவுண்ட், அதுக்கு என்ன பேர், சயனோஹைட்ரீன் அப்படின்றத மாற்றப்படுகிறது. ஸ்பெசிஃபிக்கலி கிளைகோநைட்ரைட். இப்போ எப்படி இருக்கும், அந்த C டபுள் பாண்ட் ஓன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த பகுதியில் யார் வந்து சேருவாங்கன்னாக்கல அந்த CN வந்து கனெக்ட் ஆகும். CN கனெக்ட் ஆகும், இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும். இந்த CN வந்து இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ராடக்டில் C, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கத்தில் O வந்து மைனஸ், தென் ஹைட்ரஜன், இந்த பக்கத்தில் யார் கனெக்ட் ஆகிருக்கும், CN அப்படின்றது கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்து நமக்கு நடக்குவாங்க பாருங்கள். தென் CH2, இங்கே இருக்கக்கூடிய CH2 அகைன் ஹைட்ரஜன் சேரும்பொழுது உங்களுக்கு OH மாறிக்கும், தென் CN மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்கள், திஸ் ரியாக்ஷன் பிரேக் ஜிங்க் சயனைடு பாண்டு. இங்கே இருக்கக்கூடிய ஜிங்க்குக்கும் சயனைடுக்கு இருக்கக்கூடிய இந்த பாண்டு வந்து பிரேக் பண்ணுது. ரிலீஸிங் ஃப்ரீ ஜிங்க் 2+ அயான் பேக் இன் டு தி சொல்யூஷன். உங்களுக்கு கரைசல் வெறுமனே ஜிங்க் அயனி மட்டும் தனியாகவும் இந்த சயனைடு அயான் வந்து தனியாகவும் பிரிக்கப்படுகிறது அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான விடைகள் மற்றும் விளக்கங்கள். ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம நடந்து முடிந்த போட்டித் தேர்விலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கான வீடியோக்கள் அப்படின்றது 3 சீரீஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த 3 வகையான வீடியோக்களையும் பாருங்கள். நீட்டு தேர்வுக்காக இருந்தாலும் சரி, TRBக்காக இருந்தாலும் சரி, IIT JEEக்காக இருந்தாலும் சரி, நமக்கு இந்த பாடப்பகுதி ரிலேட்டடாக கட்டாயம் வினாக்கள் வந்து கேட்கப்படுறாங்க. அது உங்களுடைய போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.